உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். நம்ம சாய்பாபாவோட பக்தர்களை 2 வகையா பிரிக்கலாம். அதாவது பாபா 16 வயது பாலகனா வந்தாங்கல்ல ஷீரடிக்கு, அதுல இருந்து நடந்த விஷயங்கள் அப்படியே ஆணித்தனமா சச்சரித்திரத்துல இருக்கு. இந்த விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சா போதும், பாபாவோட சச்சரித்திர உள்ள விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சா போதும். மற்றபடி வேற எந்த விஷயங்கள், அதாவது பாபாவோட பிறப்பு 16 வயதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு, என்ன விஷயங்கள்ன்ற விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற சொல்ற பக்தர்கள் இருக்காங்க. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாபாவோட பிறந்த விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு, அதுவும் நீங்க சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற பக்தர்களும் இருக்காங்க. இந்த வீடியோ அவங்களுக்காக தான். பாபாவோட பிறந்த விஷயங்களும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த விஷயங்கள் எதுவுமே நிரூபிக்கப்படலை அப்படின்றதுனால நமக்கு எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா நிறைய புக்ஸ்ல வந்து இந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம சாய் சத்சங்கத்துல 7வது அத்தியாயத்துல ஒரு சின்ன கீழே ஒரு நோட் இருக்கும். அதுல பாபா சொல்லுவாங்க, பாத்ரியில இருந்து என்னை பார்க்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நான் பாத்ரியை சேர்ந்த பிராமணன் அப்படின்ற மாதிரி பாபா நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி மகள்சபதியே சொல்லியிருக்காங்க அப்படின்றத அந்த விஷயங்களை அந்த சாய் சச்சரித்திலே நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை படிச்சிருப்போம். அதனால இந்த விஷயங்கள் வந்து நம்ம உண்மையாவே எடுத்துக்கலாம். நிறைய புக்ஸ்ல எழுதியிருக்கு. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். பாத்ரி அப்படின்ற ஒரு கிராமம் நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த ஒரு கிராமம். இந்த கிராமத்துல கங்கா பாவுஜியா அவங்களோட ஒய்ஃபான தேவகிரி அம்மா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க சரியான சிவபக்தர்கள், சிவபெருமான் மேல ரொம்ப பக்தி உள்ளவங்க. இவங்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாகியும் குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க. இவங்களோட பிரார்த்தனைக்கு இணங்கிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் இவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு 3 குழந்தை பிறக்கும், அதுல 3ஆவதா பிறக்கிற குழந்தை வந்து என்னோட அம்சமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு வரம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிவபெருமானோட ஆசீர்வாதத்தோட இவங்களுக்கு 3 குழந்தை பிறந்திருக்காங்க. 3ஆவதா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த 3ஆவது ஆண் குழந்தை பிறந்த உடனே இவங்க ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கா பாவுஜியாவோட நண்பர் வந்திருக்காங்க. குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த குழந்தை கடவுளோட அம்சமாவே உள்ள குழந்தை, பெரிய ஒரு சக்தி இருக்கு, அது மட்டும் இல்லாம ஆன்மீக சாம்ராஜ்யத்தை உருவாக்க போற ஒரு குழந்தை இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சில வருஷங்கள்ல அம்மா அப்பா 2 பேருமே இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே மனசு சங்கடமா போயிருக்கு, ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் இரவு இவங்க படுத்திருக்கும் போது இவங்களுக்கு ஒரு அசரீரி கேட்டிருக்கு. அது என்னன்னா, இந்த குழந்தைய வந்து நாளைக்கு ஒரு ஃபக்கீர் உங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க கிட்ட இந்த குழந்தைய நீங்க ஒப்படைக்கணும். அதாவது இந்த குழந்தை முன் ஜென்மத்துல பிராமண குடும்பத்துல பிறந்து முஸ்லிம் ஒருவரால வளர்க்கப்பட்ட கபீர் தாசரின் மறு அவதாரமே தான் இந்த குழந்தை. இந்த குழந்தை உலக நன்மைக்காக பிறந்த குழந்தை. அதனால நாளைக்கு இந்த குழந்தைய நீங்க அந்த ஃபக்கீர்ட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அசரீரி சொல்லியாச்சு. அசரீரி சொன்னதை கேட்ட உடனே அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழுக தாங்க முடியல. ரொம்ப அழுதுருக்காங்க. நாளைக்கு யாருமே வரக்கூடாது, ஃபக்கீர் யாருமே வரக்கூடாது, நான் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா அழுதுருக்காங்க. அப்ப அவங்க கணவர் சொல்லியிருக்காரு, எல்லாமே நன்மைக்கு தான், நீ வந்து இந்த குழந்தைய வந்து கொடுக்கணும், இது கடவுளோட அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உலக நன்மைக்காக பிறந்த குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம கடவுளே சொன்ன மாதிரி நாளைக்கு ஃபக்கீர் யாராவது வந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா அந்த குழந்தைய கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது கங்கா பாவுஜியா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்களாம். காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே அழுகை அவங்க அம்மா அப்பாவால நிப்பாட்டவே முடியல. அந்த நேரத்துல அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ஃபக்கீர் வந்திருக்காங்க. ஃபக்கீர் வந்த உடனே அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு அசரீரி கேட்டிருக்கு, இந்த இடத்துல இந்த குழந்தைய போய் நீங்க வாங்கிட்டு வந்து உங்க குழந்தைய நீங்க வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே ஒரு அசரீரி கேட்டிருக்கு. அதனாலதான் அந்த ஃபக்கீர் வந்திருக்காங்க. அந்த ஃபக்கீர் வந்து இந்த குழந்தைய கேட்ட உடனே இவங்க அம்மா அப்பாவும் இந்த குழந்தைய அந்த ஃபக்கீர்ட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபக்கீர் வந்து இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பிராமண குடும்பத்துல பிறந்து முஸ்லிம் ஒருவரால வளர்க்கப்பட போற குழந்தை. இந்த குழந்தை இந்த ஃபக்கீர் வாங்கிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபக்கீருக்குமே பாத்தீங்கன்னா குழந்தைகள் இல்ல. இந்த குழந்தைய தன்னோட குழந்தை மாதிரி வளர்க்குறாங்க. இப்போ இந்த குழந்தை வந்து ஃபக்கீர் வீட்டிலே வளர்ந்துட்டு வர்றாங்க. கொஞ்சம் காலம் ஆனதுக்கு அப்புறம் ஃபக்கீருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. தான் இறக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு தன்னோட மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, இனிமே நான் இருக்க போறது கிடையாது, நான் இறந்து போக போறேன் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதனால நம்ம குழந்தைய நீ வந்து சேலு அப்படின்ற ஒரு கிராமத்துல ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு மகான். அவர் பேர் வந்து
கோபால்ராவ் தேஷ்முக் அப்படின்ற வெங்குசா அவர்கிட்ட கொண்டு போய் நீ இந்த குழந்தைய கொடுத்து வளர்க்க சொல்லு. அவருக்கு தான் இந்த குழந்தை இனிமே எதிர்காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத கணிக்க முடியும். அதனால அவர்கிட்ட கொண்டு போய் இந்த குழந்தைய நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நம்ம முஸ்லீம் ஒருத்தவங்கள்ட்ட வளர்ந்த குழந்தைய இவங்க ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி, கண்டிப்பா அவர் ஏத்துக்குவாரு, நீ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு வெங்குசா, அதாவது கோபால்ராவ் தேஷ்முக் அவங்களோட இடத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே கோபால்ராவ் தேஷ்முக் இருக்காங்கல்ல, அவங்க இந்த சிறுவனை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் முன்னொரு காலத்துல கபீர்தாசர் பிராமண தம்பதிகளுக்கு பிறந்து முஸ்லிம் ஒருவரால வளர்க்கப்பட்ட கபீர்தாசர் தான் இந்த பிறவியில இப்படி பிறந்திருக்காங்க, இந்த சிறுவனா வந்திருக்காங்க. இவங்க ராம நாமத்தை உலகம் முழுக்க ஜெபிச்சவங்க, உலகம் முழுக்க கொண்டு போனவங்க. இந்த குழந்தை மிகப்பெரிய மகான், ஆன்மீக வளர்ச்சி பாதைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்க போறவரு, இவரால நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு நடக்க போகுது அப்படின்னு அந்த குரு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த சிறுவனை இனிமே நானே வளர்க்கிறேன், இவனை பத்தி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை அவங்களை கூட்டிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வெங்குசா அந்த சிறுவனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. குருவா இருந்து நிறைய விஷயங்கள் அந்த சிறுவனுக்கு சொல்லி தராங்க, நிறைய ஆன்மீக விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அந்த சிறுவனுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. சிறுவனும் ரொம்ப ரொம்ப நல்லா கத்துக்கிறாங்க. வெங்குசா போற இடம் வர்ற இடம் எல்லா இடத்துக்குமே இந்த சிறுவனும் கூடவே போறாங்க வர்றாங்க. இப்படி தன்னோட குருவோட இந்த சிறுவன் போயிட்டு வர்றத பார்த்த மற்ற சிறுவர்கள்லாம் அங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த சிறுவன் மேல கோவம் வந்துருச்சு. இந்த பையன் இப்பதான் புதுசா வந்தான், இவன்கிட்ட நம்ம குரு இவ்வளோ விஷயங்களை சொல்லி தர்றாரு, இவனை பக்கத்திலே வச்சுக்கிறாரு, எங்க போனாலும் இவரை கூட்டிட்டு போறாரு, எங்க வந்தாலும் இவரை கூட்டிட்டு வர்றாரு, இது சரியில்லை, இந்த பையனை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இந்த பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ஒரு கல்லை எடுத்து இந்த சிறுவன் மேல அடிச்சு நம்ம கொன்னுறலாம் அப்படின்னு இந்த பசங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு கல்லை எடுத்து இந்த பையன் மேல அடிக்க பார்க்கும்போது குரு இருக்காங்களா வெங்குசா, அவங்க தன்னோட கையை நீட்டுறாங்க, அந்த கல்லு அங்கே நின்றது. அதை பார்த்த சிறுவர்களுக்கு பயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு செங்கக்கல்லை எடுத்து இந்த சிறுவனை அடிக்க பாக்குறாங்க. அந்த கல்லை வெங்குசா குரு இருக்காங்கல்ல, அவங்க தான் வாங்கிக்கிறாங்க. தன்னோட தலையில அந்த அடி பட்ட உடனே தலையில இருந்து அப்படியே ரத்தமா கொட்டுது. இத பார்த்து அந்த சிறுவன் சாய்பாபா இருக்காங்களா, அவங்க ரொம்ப ரொம்ப அழுதுருக்காங்க. அழுதுகிட்டு குருவே குருவே குருவேன்னு அழுதுருக்காங்க. அழுகும் போது குரு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் என்னோட உயிர் என்கிட்ட இருக்கும், நாளைக்கு சாயங்காலம் என்னோட உயிர் என்னோட பிரிஞ்சிரும், அதுக்குள்ளாட்டியும் நான் இத்தனை வருஷமா செய்த தபோபானங்கள் அத்தனையுமே நான் உனக்கு கொடுக்கணும், என்னோட சக்தி அத்தனையுமே நான் உனக்கு கொடுக்கணும், அதனால நீ போய் அந்த மாடு இருக்கு பத்தியா, அந்த வயல்ல மேய்ஞ்சிட்டு இருக்க அந்த மாட்டுல இருந்து பாலை கறந்து வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க. இப்ப சிறுவனும் அந்த மாடு மேய்ப்பவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த மாட்டுல இருந்து எனக்கு பால் வேணும், பால் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மாட்டுக்காரர் சொல்றாரு, இந்த மாடே மலட்டுத்தன்மை உள்ள மாடு, இந்த மாட்டுல இருந்து பால் வராது, நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் தம்பி அப்படின்னு அந்த மாட்டுக்காரு பாபா கிட்ட சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, இந்த மாடு கண்டிப்பா பால் கொடுக்கும், பால் வாங்கிட்டு வான்னு என்னோட குரு சொல்லியிருக்காரு, இந்த மாட்டுல கண்டிப்பா பால் வரும், நீங்க இந்த மாடை என்னோட குரு கிட்ட நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அந்த மாடை தன் கையால புடிச்சுக்கிட்டு குரு கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. குரு கிட்ட கூட்டிட்டு வந்தோன்னா குரு தன்னோட கைய வச்சு அந்த மாடோட வயிற்றுல அந்த மடி இருக்கு பாத்தீங்களா, அதை தடவி கொடுக்கறாரு. தடவி கொடுத்த உடனே அந்த மாட்டு மடியில இருந்து அப்படியே பால் கறந்து வருது, அவ்வளோ பால் வருதான். இத அப்படியே அந்த சொம்புல பிடிக்கிறாங்க. சொம்புல பிடிச்ச உடனே இந்த குரு பாபாவோட கையை நீட்ட சொல்லி தன்னோட சக்தி எல்லாம் அப்படியே கொடுக்கறாரு பாபாக்கு. அது எப்படின்னா இந்த பால் மூலியமா, அதாவது பாலை கையால கொடுக்கறாங்க பாபா கையில, பாபா அதை வாங்கி குடிக்கிறாங்க, திருப்பி தன்னோட கையால பாலை கொடுக்கறாங்க, திருப்பி வாங்கி பாபா குடிக்கிறாங்க. இந்த மாதிரி 3 தடவை பாபாவுக்கு பாலை இந்த குரு வெங்குசா கொடுக்கறாங்க, பாபாவை வாங்கி குடிக்கிறாங்க. கொடுத்த உடனே என்னோட இத்தனை வருஷ தபோ வளங்கள், இத்தனை வருஷம் சக்திகள், இத்தனை வருஷம் நான் செய்த அத்தனை புண்ணியங்களும் உனக்கு நான் தார வார்த்துட்டேன் அப்படின்னு குரு சொல்றாங்க. அப்போ அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த கல்லை விட்டு எரிஞ்சாங்கன்னா ஒரு பையன், அந்த பையனோட உடலை தூக்கிக்கிட்டு அவங்க அப்பா ஓடி வர்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கும்போது அப்ப அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, என் பையன் உங்களை தெரியாம தாக்கிட்டான், கடவுளே அந்த பையனை தண்டிச்சிட்டாரு, அப்ப அவனோட உயிர் பிரிஞ்சிருச்சு, உங்களை தாக்குன பயத்திலே அந்த பையன் உயிரை விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க.
நீங்க தான் என் பையனுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குரு கிட்ட வந்து கெஞ்சி அழுகுறாங்க. அப்போ குரு வெங்குசா சொல்றாரு, என்னோட சக்தி எல்லாத்தையுமே நான் பாபாவுக்கு தாரவாத்தி கொடுத்துட்டேன், இனிமே எதா இருந்தாலும் பாபா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பாபா கிட்ட அவங்க கெஞ்சுறாங்க, என் பையனோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாபா வந்து தன்னோட குருவை பாக்குறாங்க. அப்ப குருவும் கண்ணால சைகை காமிக்கிறாங்க, செய்யி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இறந்த பையன் இருக்காங்களா, அந்த பையனோட உடலை எடுத்துட்டு வந்து தன்னோட குரு பக்கத்துல படுக்க வைக்கிறாங்க. குருவோட கால் அப்படியே காலை தொட்டு கும்பிடுவாங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து படுக்க வச்சுட்டு குரு கொடுத்தாங்களா அந்த பாலை வந்து இந்த பையனோட வாயிலையும் கொஞ்சோண்டு பாபா கொடுக்கறாரு. கொடுத்த உடனே அந்த பையனுக்கு வந்து உயிர் வந்துருச்சு. இதுதான் பாபா சேர்ந்த முதல்ல அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க. இத அங்க இருந்த சிறுவர்கள், அங்க இருந்த அந்த மாட்டுக்காரர் இருக்காரு, அந்த மாட்டுக்காரு, அந்த சிறுவனோட அப்பா எல்லாருமே கண் கூட பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் உயிர் பெற்ற உடனே பாபா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னா பாபா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல, எல்லாமே என்னோட குருவின் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அதுக்கப்புறம் குரு வெங்குசாவோட உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்குது. அப்ப குரு வெங்குசா சொல்றாங்க, இனிமே நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, இனிமே நீ வேற இடத்துக்கு போய் உன்னோட ஆன்மீக பயணத்தை தொடங்கணும், நிறைய பேத்துக்கு ஒரு நாள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி குரு வெங்குசா சொல்றாங்க. அவர் வந்து படுத்திருந்த வாகலை கையை நோக்கி, இந்த திசை நோக்கி நீ போகணும், இந்த திசையை நோக்கி தான் இனிமே உன் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாங்க. அந்த திசையை நோக்கி பாபா வராங்க. அதுதான் நம்ம ஷீரடி. பாபா வேப்ப மரத்தடியில 16 வயது பாலகனா வந்து உட்காடுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சச்சரிதத்துல இருக்கு. இப்ப லவ்விங் கார்ட்லயும் அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாய் சுனந்தம்மா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இது வந்து இப்ப பாபாவோட 16 வயதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் நிறைய புக்ஸ்ல இருந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இப்ப அடுத்த வீடியோல பாபா பிறந்தாங்கல்ல பாத்ரியில, அந்த வீடு, அந்த வீட்டுல இப்ப எப்படி பாபாவோட கோயில் இருக்கு, பாத்ரியில உள்ள பாபாவோட கோயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.